வெற்றிவேல் முருகன் கருவகரா திருச்செந்தூர் முருகாசனம் குழந்தை பாக்கியம் பெரிய பாக்கியம்ங்கிறது. திருமணமாகி 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் ஆகி கூட இன்னைக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற தம்பதியினர் எவ்வளவு மனவேதனைன்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய சில பேர் கேட்கும் பொழுது பெண்கள் படுற துன்பம் துயரம் அவங்க மனக்குமரல் அவங்களுக்கு தான் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. வம்சாபிருத்திக்கும் குழந்தை பாக்கியம் அவசியம். நம்முடைய பேர் சொல்ல ஒரு குழந்தை வேணும் இல்லையா? அதே நேரத்தில் ஜாதகத்தில் எந்த விதமான புத்திர பாக்கியத்துக்கு தடை இருந்தாலும் சரி தோஷம் இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாள் அந்த வழிபாடு. இந்த அமாவாசையா இருக்கட்டும் பௌர்ணமியா இருக்கட்டும் அந்த நாட்கள்ல மாலை நேரத்தில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. 2 குத்து விளக்கு ஏற்றி வைங்க. 5 முகமும் நல்லபடியா குத்து விளக்கு ஏற்றிருங்க. ஒரு தலை வாழை இலை போட்டு பௌர்ணமி அன்னைக்கு சக்கரை பொங்கல் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பால் பாயசம் வைங்க. இப்படி வச்சு அந்த இலையில வச்சு ஒரு 5 வாழைப்பழம் ஒரு 5 வெற்றிலை 5 வெற்றிலை 5 பாக்கு களிப்பாக்கா இருக்கலாம் எந்த பாக்கா இருக்கலாம் ஏதோ ஒரு பாக்கு 5 பாக்கு அந்த 2 குத்து விளக்குக்கு மல்லிகைப்பூ சூட்டிடுங்க. உங்க பூஜை ரூம்ல இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. முதல்ல முந்திரி பருப்பு ஒரு 11 முந்திரி பருப்பு வச்சுக்கிறோங்க. வாழைப்பழம் செவ்வாழையா இருந்தா உத்தமம். உங்களுடைய ஒரு தேங்காய் உடைச்சிருங்க. பத்தி பருத்திருங்க. தீபாராதி காட்டிடுங்க. உங்க குலதெய்வத்தை நினைச்சு குலதெய்வம் தெரியலையா குலதெய்வமே எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. வேண்டி சூடம் காட்டிட்டு எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு இந்த பூஜை பண்ணும் பொழுது தம்பதியினர் 2 பேருமே அவசியம் இருக்கணும். 2 பேர் சேர்ந்து தான் இந்த பூஜை பண்ணணும். இப்படி பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிட்டு ஒரு 5 நிமிட நேரம் அந்த பூஜை ரூம்ல உட்காருங்க. உட்கார்ந்து புத்திர பாக்கியத்தை உங்களுடைய குலதெய்வத்திட்ட கேளுங்க. குலதெய்வம் பேர் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, குலதெய்வமே எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. இப்படி அமாவாசை பௌர்ணமி 1 வருட காலத்துக்கு தவறாம செய்யுங்க. 1 வாரம் 2 வாரம் சொல்லிட்டு நீங்க நின்றக்கூடாது. 1 பௌர்ணமிக்கு செஞ்சேன் 2 பௌர்ணமிக்கு செஞ்சேன்